பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னும்போது அதை அவரை அவ்வளோ சந்தோஷமாக போனார். ஏன் ஒத்துக்கிட்டேன்னு எல்லாம் சொல்லும்போது பாரு நம்ம ஆஃபீஸ் வந்து எவ்வளோ சந்தோஷமாக போகுது. இதை விட என்ன விருது நமக்கு இருக்க போகுது. நம்ம நேசித்த ஒரு மனிதர், நம்ம ரசித்த ஒரு மனிதர் சந்தோஷமாக போகிறாரு. இதை நான் பார்த்துக்கிறேன், கடன்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன், இதுக்காக நான் இன்னும் 2 படம் கூட பண்ணுறேன், அவருக்காக நான் இன்னும் முளைச்சி 2 படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. அது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினது. அவர் இறந்துட்டார், ஆனால் நேஷ்னல் அவார்டு அது கொடுத்துட்டு போனது. என்னோடய கம்பெனிக்கு ஒரு சும்மா இல்லை, ஒரு அவார்டு நேஷ்னல் அவார்டு கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இன்னொரு கதை வச்சுருந்தார். நான் வந்தேன், என்ன சார் படுத்தீங்க, வாங்க சார் சீக்கிரம் வாங்க, அடுத்த படம் ஒரு கதை சொன்னீங்களா, அதை நான் பண்ணணும், நான் தயாரிக்க ரெடி, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு அப்பயும் சொன்னார். நான் வந்துடுவேன் அப்பயும் ஸ்ட்ராங்காக சொன்னேன், வந்துடுவேன் சசி, நான் அன்னைக்கு முதல் ஆஃபீஸ்க்கு வரும்போது சொன்னேன், நான் சாகணும்னா வியூ ஃபைண்டரை பார்த்துட்டு தான் என்னோடய உயிர் போகும், அதில் தான் என்னோடய உயிர் போகும், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் சாக மாட்டேன், என்னோடய வியூ ஃபைண்டரை பார்த்துட்டு தான் நான் சாவேன். பட் காலம் கொடுமையான ஒரு விஷயம், அதை சீக்கிரம் எடுத்துருச்சு ஹாஸ்பிட்டலில். இல்லாட்டி இன்னொரு படம் நாங்கள் பண்ணியிருப்போம், அதுக்கு ரெடியாக இருந்தார், அப்போ தான் விழுந்துட்டார்.